எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ருஷான். நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு ஒரு 5-6 மாதம் இருக்கும். அந்த 5-6 மாதத்துலேயும் ஒரு 5-6 வீடியோ தான் போட்டிருப்பேன். அதுவுமே ஒரு 2-3 கிழமை கழிச்சு, இல்லாட்டி ஒரு மாதம் கழிச்சு அப்படி போட்ட வீடியோஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக அக்டோபர் 5 மாதிரி போட்டு கிட்டத்தட்ட 5 மாதம் கிட்ட நான் எந்த ஒரு வீடியோவும் என்னோடய சேனலில் போடல. அதுக்கான ரீசன் முதலாவது ரீசன் என்னோடய ஃபோன் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே உடஞ்சிருச்சு. அது வீடியோ எடுத்தால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் நம்ம லைஃப்பில் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜை நோக்கி போய்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளுக்கு அடுத்தடுத்த கஷ்டங்கள் வந்துச்சு. 2021 கொரோனா பேண்டமிக் பீரியட். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 23, 24 இந்த பீரியட் ஃபுல்லாகவே எக்கனாமிக் க்ரைசஸ் அது வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் தான் நான் ஆர்ஜே ஆக ட்ரை பண்ணி ஒரு எஃப்எம்மில் தமிழ் எஃப்எம்மில் போய்ட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் நாங்கள் சர்வே பண்ணுறதுக்கு அடிப்படை வசதிகளே இல்லை. அப்படிங்கும்போது அதை விட்டு வெளியில் வர வேண்டிய தேவை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட்டு ஒரு லெவலுக்கு மேலே அது ரீச் ஆகலை மீன்ஸ் இப்போ நான் ஒரு வீடியோ எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர்வையாக பேசுவேன். தமிழ்லேயே ஃபுல்லாக கோர்வையாக பேசி அப்படி போட்டு போனேன். ஆனால் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அது இல்லை. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது ஓகே நம்மளுக்கு பிடிச்ச கண்டென்ட் போடணும். இட்ஸ் குட் பி சினிமாவாக தான் இருக்கணும். அது கண்டிப்பாக சினிமா சார்ந்ததாக இருக்கணும். சினிமா சார்ந்த விஷயங்கள்லையும் நல்லது சொல்லி வீடியோ போடணும் அப்படின்னு தான் இருந்தேன். தமிழ் வளர்க்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. தமிழுக்கான தேவையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் நான் போட்ட வீடியோவாக இருக்கட்டும், போட்ட கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே தமிழ் சார்ந்து அப்படி தான் இருந்துச்சு. அதனாலவே பெருசாக வியூஸ் போகல. ஸோ அதுக்கப்புறம் சரி லைஃப் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் என்ன செய்ய போகிறோம், லைஃப் எப்படி போகுது, இதுதான் எனக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ரைட் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் லைஃப் அப்படியே ஸ்டக் ஆகிரும்னு முடிவு பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது லோன் ஸ்கீமில் படிக்கிற மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஆஃபர் பண்ண ஒரு விஷயம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கப்புறம் அங்கே போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு தான் அந்த ஒரு 5-3 வீடியோஸ் போட்டுருவேன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து. அப்போ ஃப்ரெண்டோடு சேர்ந்து வீடியோ போடுறது எப்படின்னா நாங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸ் இன்டீரியர் டிசைனிங். அது ஃபுல்லாகவே மண்டவலி தலைவலி. எவ்வளோ யோசிக்கிறோமோ அவ்வளோ யோசிக்கணும். யோசித்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சு கம்ப்ளீட்டுங்கிற ஸ்டேஜ் வந்தாலும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து செய்ய வேண்டிய ஒரு ஸ்டேஜுக்கு அது நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அப்போது அந்த இதில் இருந்துட்டு திரும்ப என்ன செஞ்சோம், சரி ஓகே இது சரிப்பட்டு வராது, இப்படி போடுறது கஷ்டம். ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னா என் ஃப்ரெண்டோட ஃபோனில் தான் எடுப்பேன். இப்போ அவனை கூப்பிட்டு இப்போ எங்களுக்கு டைம் எப்படியும் ஆஃப்டர் 4 தான் எங்களுக்கு டைம் ஷெடியூல் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே கண்டென்ட் எழுதணும், அந்த கண்டென்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதே சமயம் கேம்பஸில் போகிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே அந்த கண்டென்ட்டுக்கான வேலையும் செஞ்சுக்கணும். இப்போ அப்படி போகும்போது நாங்கள் வெளியில் அவுட் சைடில் தான் எடுப்போம். நோட்ஸ் ஸ்டூடியோ பேஸ்ட் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு நைட்டுக்கு போனால் வேலை இருக்கும் செஞ்சு சப்மிட் பண்ணுறதுக்கு. அப்போ வெளியில் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது லைட்டிங் போயிடும். அப்போ லைட்டிங் போனோன்னா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மார்னிங்லேருந்து லெக்சர்லேருந்து ஈவினிங் வரும்போது நாங்கள் ஃபுல் டயர்ட் ஆயிடுவோம். பேசுகிறது அப்படி இப்படின்ட்டுன்னு சரிப்பட்டு வராதுன்னு தான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு ஃபோன் எனக்குன்னு எடுத்திருக்கேன். என்ன ஃபோனுன்னு சொல்ல விரும்பலை, பட் நிலையானது நிறைவானது. இந்த ஃபோனை வச்சு என்னால் அடுத்த ஸ்டேஜ் போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இது வரைக்கும் என்னோடய யூடியூப்பில் 1280 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி டிக்டாக்ல ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு 600 ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடட் இருக்காங்க. அண்டு இன்ஸ்டாகிராம் அது தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போயிட்டு என்ன நீங்கள் இனி ஃபாலோ பண்ணால் இப்போ இருக்கிற இவங்களோட கண்டிப்பாக இந்த பயணம் தொடர்ந்து போகும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இனி வரப்போகிற காலங்களில் எப்படியாப்பட்ட வீடியோ இந்த சேனலில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் கடந்து வந்த பாதை, இருந்து வந்த இடம், இங்கெல்லாம் நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் மீன்ஸ் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய அங்கே இருக்குது. அப்போது அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுற வரைக்குமே என்னோடய கண்டென்ட்டில் 170% கண்டிப்பாக சோஷியல் சார்ந்ததாக இருக்கும். ஒரு சமூக விழிப்புணர்வு சார்ந்த கண்டென்ட் தான் நான் போடுவேன். அது போக எனக்கு பிடிச்ச வீடியோ, இட்ஸ் டான்ஸாக இருக்கலாம், சினிமா பற்றின விஷயங்களாக இருக்கலாம், அப்பப்போ ட்ரெண்டிங்கில் போகிற விஷயமா இருக்கலாம், அது எல்லாமே நான் பேசுவேன். இருந்தாலும் அது எல்லாமே சமூகம் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும். அதை விட மற்ற விஷயங்களும் நான் பேசுவேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் தரணும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.